யூனிக் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு வந்துட்டு 24 மணி நேரம் கெடு வைத்த நடிகை த்ரிஷா. இது ஏன் எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தன்னை பற்றி, அதாவது த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த ஏவி ராஜு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சேலமில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக செயலாளராக இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக கட்சியில் இருந்தோ நீக்கப்பட்டிருக்காரு. இதனை அடுத்து அவர் அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 2017ஆம் ஆண்டில் கூவத்தூர் தனியார் விடுதியில் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்திருக்காங்க. அதில் நடிகைகளும் அழைத்து வரப்பட்டதாக சொல்கிறாரு. அதில் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷா பேரை வந்துட்டு ரொம்ப பப்ளிக்காக வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக வந்துட்டு அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்காரு. அது வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்பவே வைரல் ஆகிருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இயக்குனர் சேரன் உட்பட திரையில் இருக்க எல்லா பிரபலங்களுமே அவங்களோட கண்டனங்களை வந்துட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த பிரச்சனையை பற்றி பார்த்திங்கனாக்கா, நடிகை த்ரிஷா வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவருப்பானது. தேவையான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன். இனிமேல் சொல்ல வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய அனைத்தும் எனது சட்டத்துறை செய்யும் என்றும், பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மான நஷ்ட வழக்கு தொடருவேன் என்றும் எச்சரித்து குறிப்பிடத்தக்கது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற இந்த கேவலமான மனுஷங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப பார்க்குறது வந்துட்டு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவங்களோட தேவைக்காக வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிறதுனால அவங்களோட சட்டத்துறை வந்துட்டு என்ன செய்யுமோ அதை செய்யும். அது இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா அவங்க மேலே வந்துட்டு நான் வந்துட்டு மான நஷ்ட வழக்கு வந்துட்டு போடுவேன் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, நடிகை த்ரிஷா வந்துட்டு அவங்கள பற்றி அவதூறாக பேசிய அந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதில் வந்துட்டு 24 மணி நேரத்தில், அதாவது 24 ஹார்ஸில் வந்துட்டு அந்த ஏவி ராஜு வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அதாவது ஏவி ராஜு வந்து இந்த 24 ஹார்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் ஆங்கில செய்தித்தாள்களில், அதாவது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அவர் வந்துட்டு விளம்பரம் வந்துட்டு கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த டிவி சேனல்லையும் யூடியூப் சேனல்களிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அவர் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸில். இன்கேஸ் அவங்க வந்துட்டு, அதாவது அந்த ஏவி ராஜு வந்துட்டு மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா கிரிமினல் வழக்கு வந்துட்டு நான் தொடருவேன் அப்படின்ட்டு நடிகை த்ரிஷா வந்துட்டு அந்த நோட்டீஸில் கிளியராக மென்ஷன் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸை வந்துட்டு அவங்க ட்விட்டர் பேஜ்லேயும் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏவி ராஜு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இது போன்ற தகவல்களை பெற யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.